ஹலோ ஆல், வணக்கம். அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் எது, அடுத்த இன்ஃபோசிஸ் எது, அடுத்த பூமிங் செக்டர் எது, ஏபிஐயா, கெமிக்கல்ஸு, சோலார், இது போல் புதுசாக ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். இது தப்பு இல்லைங்க. அடுத்து என்னது அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்பயுமே அந்த ஆர்வம் இருக்கும். அதில் தான் ஜாஸ்தியான பைசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடுவோம். ஆனால் இதுக்கான தரவுகள் வந்து ஒரு நார்மலான ஒரு இன்வெஸ்டர்னால வந்து எவ்வளவு பார்க்க முடியும், நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்மளோட அனலைசிஸ்க்கு உள்ளார வருது அப்படிங்கிறது எப்பயுமே கொஸ்டினபிள் தான். இப்போது சமீபத்திய எக்ஸாம்பிள் ஜென்சால், இந்த கம்பெனி வந்து என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஸ்டாக் போன வருஷம் இதோட பீக்கில் எனக்கு தெரிஞ்சு 1100 சச்சத்தில் போச்சு. இப்போ கிட்டத்தட்ட 100 டச் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 90% பைசா வந்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஹேவ் லாஸ்ட். ஜென்சால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இவங்க வந்து எண்ட் டு எண்ட் இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட், நம்ம இபிசி அப்படிங்கிறது கடைசியாக ஒரு 2-3 இயர்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது பெரிய அளவுக்கு பார்த்துட்ருக்கோம். ஏன்னா கவர்மெண்ட் இதில் ரொம்ப முனைப்போடு இருக்காங்க. ஜென்ரலாக ஒரு கம்பெனியை வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே போவோம்? நேராக வந்து screener.in உள்ளார போவோம். இதோட சேல்ஸ் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் எப்படி இருக்குது, இதை மட்டும் பார்ப்போம். இதோட பிஇ பார்ப்போம், இதோட இவி எபிட்டா வாட் எவர், அதோட இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு வில் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். நம்ம போயிட்டு யார்கிட்டயாவது ஆர்கியூ பண்ணுறோம் அப்படின்னாலும் கூட, இதோட கார்பரேட் கவர்னன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னோம் அப்படின்னா கூட அவங்க திரும்ப வந்து நீ பார்த்தியா 62 crore, ஆனால் வந்து இது எவ்வளோ மல்டிஃபோல்டில் வந்து ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 10 மடங்கு வந்து ஒரு 5-6 வருஷத்தில் ஏறி இருக்கு. இப்போ வந்து மார்ச் 2024 crore சேல்ஸ். இது கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ 10 மடங்கு 12 மடங்கு மேலெல்லாம் ஏறி இருக்கு. அதனால் ஆப்வியஸ்லி ஸ்டாக் ப்ரைஸும் அந்த அளவுக்கு ஏறும் அப்படின்றத வந்து அவங்களுடைய ஆர்கியூமெண்ட். நமக்கு ஸ்க்ரீனரில் காட்டுறது வந்து ரொம்ப 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 மினிமல் அமௌண்ட் தான். பேக்ரவுண்ட் சீன்ஸ் நிறைய நடக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பாருங்கள், 2020 வந்து வெறுமனே 155 ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இந்த கம்பெனியில், வெறும் 155. இப்போ எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட 1,10,000 மேலே போகுது. ஆஸ் ஆஃப் மார்ச் 31, 2025. இதில் ப்ரமோட்டரோட ஸ்டேக் ஹோல்டிங் பாருங்கள், கேம் டவுன் ஃப்ரம் 70%. இவங்க வந்து லான்ச் பண்ணும்போதே வந்து நிறைய வித்துட்டாங்க. 70லேருந்து கிட்டத்தட்ட மார்ச் 2025 இப்போ வந்து கிட்டத்தட்ட வெறும் 35% தான். சேல்ஸ் ஏறும்போது ப்ரொமோட்டர் உள்ளார எல்லாமே தெரிஞ்ச ப்ரொமோட்டர் அவன் எதுக்கு விற்கிறான்? அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக இதை யோசிக்கணும். சரி, இதோட ஃபவுண்டர்ஸ் அன்மோல் சிங் ஜகி, புனித் சிங் ஜகி, இவங்க ஜென்சால் மாதிரியே வந்து இன்னொரு வெர்டிக்கல்ல ப்ளூ ஸ்மார்ட் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உபர், ஓலா மாதிரி கார் பூலிங் சர்வீஸ் வந்து நடத்துகிறாங்க. ஸ்லைட் ப்ரீமியம், ஆனால் வந்து இதுக்கு விலையும் சொல்லையுமா சுற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ப்ரீமியம் சர்வீசஸ் ரொம்ப நல்லா ஆஃபர் பண்ணாங்க. டைமுக்கு வந்து வரும். உபர் அண்ட் ஓலா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப க்ரௌடட் செக்மெண்ட்டு. ஆனால் வந்து இவங்களுடைய எல்லா கார்ஸுமே ஆஃபர் பண்ணுற எல்லா கார்ஸுமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். எப்படின்னா ஜென்சால் வந்து இன்வெஸ்டர்கிட்ட இருந்து பைசா வாங்கி இது வந்து அவங்க வந்து லீஸ்க்கு வந்து இவங்க விடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட். இது ஆரம்பிக்கும் போது பாருங்க, இது ப்ளூ ஸ்மார்ட் மொபிலிட்டி இந்த ஸ்டார்ட் அப் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது ஏஞ்சல் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மோட்டோகாப்பு, மைக்ரோமேக்ஸ், தீபிகா படுகோனோட ஆஃபீஸ் ஆஃப் ஆக்டர் தீபிகா படுகோன், இது ஒரு அட்ராக்டிவ் விஷயம். ஏன் அப்படின்னா, ஏன்பா அவ்வளோ பெரிய ஆள் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா வந்து அவனுக்கு எல்லாமே தெரியும்ல, நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த தாட் தயவுசெய்து நீங்கள் பார்க்காதீங்க. ₹1 வாங்குவான், ₹1 வாங்கிட்டு வந்து ₹50 ப்ராப்ளி அவன் வந்து விற்பான். இல்லைனா வந்து எப்போ விற்கிறான் எப்போ வாங்குறாங்கிறது வந்து அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. வெறுமனே ஒரு நியூஸ் பீஸ் பார்க்குறோம், நம்ம வாங்கிடுறோம். அவன் ₹1 இப்போ வந்து ஒரு ₹1000 ஒரு ஷேர் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அந்த 1000லேருந்து கிட்டத்தட்ட ₹100 போச்சுன்னா கூட அவனுக்கு 100 மடங்கு பெனிஃபிட் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. நமக்கு எதுவுமே தெரியாது. ஒரு 100 கம்பெனிஸில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அவங்களோட டைவர்சிஃபிகேஷன்லாம் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். இந்த அமௌண்ட் வந்து அவங்களுடைய முழு போர்ட்ஃபோலியோ சைஸில் ப்ராபப்ளி 1% இருக்கலாம், இல்லை வந்து 0.5% இருக்கலாம். ஒரு 2 கோடி 3 கோடி இன்வெஸ்ட் பண்ணலாம், 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்களாம் வந்து thousands of crores கையில் வச்சிருக்கிற ஆளுங்க. போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ அடி வாங்கும்? இப்போ அவங்க ஒரு 100 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 2-3 வந்து மல்டிபேக்கர் ஆகும் அவங்களுக்கு. அந்த மாதிரியான தாட் ப்ராசஸில் உள்ளார இறங்குவாங்க. அதனால் வெறுமனே நேம்ஸ் வச்சு நீங்கள் உள்ளார இறங்கக்கூடாது. ஃபியூச்சரே வந்து ஈவியில் தான் ஓடும் அப்படிங்கிறதான் வந்து கடைசியாக ஃபியூ இயர்ஸாக வந்து பிட்ச். இதில் நான் ரொம்ப அக்ரி பண்ணலைங்க. ஈவி வந்து உள்ளார வர்றதுக்கு இன்னும் டைம் எடுக்கும் அப்படிங்கிறது தான். ஈவி தானா, இல்லைனா வந்து இந்த ஹைப்ரிட்டு, சிஎன்ஜி, ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். மெச்சூராக டைம் எடுக்கிற வரைக்கும் இப்போது ஒரு ஓலா எலக்ட்ரிக் மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோவோ பஜாஜோ ஏன் முன்னாடி இறங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. ஏன் இறங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா,
உடனே போயிட்டு மார்க்கெட்டை வந்து அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்களா அப்படின்னா கேப்சர் பண்ணுற மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸில் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? தீஸ் பீப்புள் வெயிட். அவங்க உடனே வந்து எடுக்க முடியாது. கரெக்டாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து இன்வெஸ்டர் கிட்ட பைசா வாங்கி பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்களுக்கு திரும்ப வந்து உள்ளார பைசா வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த கேப்பில் தே வில் வெயிட், தே வில் லெட் தம் ப்ளீட். எவ்வளவு ரத்தம் வந்து வெளில வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிட்டு அது எப்போ வந்து ரொம்ப வந்து சிக் ஆகுதோ, மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகுதோ அந்த டைமில் போய் ஒரு சீப்பான வேல்யூவேஷனில் போய் அந்த கம்பெனியே வாங்குவாங்க. ஸோ இதுவும் நடக்கும். நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் வந்து கவனித்து பாருங்கள். அம்பானி வில் நாட் ஜம்ப் இன் டு எவ்ரி திங் த ஃபர்ஸ்ட் டே. 3 years 5 years 6 years பரவாயில்ல, மார்க்கெட் ஷேரா பரவாயில்ல. ஏன்னா அவங்க வந்து சும்மா விட்ற மாட்டாங்க. அவங்களுடைய கணிப்பு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. டிவிஎஸ் மோட்டார்ஸ், ஹீரோ, பஜாஜ், பெரிய பெரிய ஆளுங்க கூட வந்து ஈவியில் வந்து ரொம்ப ஸ்லோவாக இறங்குறாங்க. அதை விட எப்படி ஓலா வந்து பெரிய அளவுக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்களா? ஸோ சம்திங் இஸ் த எவ்ரி திங். நீங்கள் வந்து வெறுமனே அந்த நியூஸில் பார்க்குறது, நம்பர்ஸில் பார்க்குறது மட்டும் வந்து உண்மை கிடையாது. பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம திரும்ப ஜென்சல்குள்ளார குதிப்போம். நல்லா பிஆர் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து பீட்டர் லிஞ்ச் சொன்னாரே, நம்ம வந்து பார்க்குறதான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பீட்டர் லிஞ்ச் சொன்னது வந்து பார்த்ததெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் பார்க்கறது உங்களுக்கு புரியறத வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்டராக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளார போய் ஆராய்ச்சி பண்ணணும். பார்த்ததெல்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்கறது எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் 90s பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டிவி பெனட்ரேஷன் பெருசாக கிடையாது. ஆனால் வந்து டிவி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி வந்து பெரிய ஆளாக வந்து யாராவது ஆயிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யாருமே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா வந்து மார்க்கெட் ரொம்ப பெரிய அளவுக்கு ஆகும். ஒருத்தர் வந்து கடிச்சு வந்து எல்லாருமே வந்து தே வில் டை. அந்த மாதிரி சினாரியோவும் நடக்கும். ஸோ ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து டஃப்பான விஷயம். அதை வந்து நம்ம முதல்ல அக்ரி பண்ணிக்கணும். அக்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் யூ ஹேவ் டு கோ த்ரூ கம்ப்ளீட். கிறிசில், இந்தியாவோட மிகப்பெரிய 2 ரேட்டிங் ஏஜென்சி கம்ப்ளீட்டாக டவுன்கிரேட் பண்ணாங்க. டி அப்படின்னு கொடுத்தாங்க. AAA, AA அதெல்லாம் நம்ம போயிட்டு இதில் NCDஸ்லாம் போய் வாங்குவோம் இல்லைங்களா? இதில் வந்து அப்சல்யூட் டி அப்படின்னா என்னென்னா டிஃபால்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பைசா வாங்கினவங்க வந்து திரும்ப வந்து இவங்க கொடுக்கல. நிறைய அந்த டைமில் வந்து நியூஸ் வந்துகிட்டு இருந்தது. They were apparently falsified, which raises concern on its corporate governance practices. அவங்க கொடுத்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஃபட்ஜ்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதனால தான் வந்து நாங்கள் இந்த ரேட்டிங்கை நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேராமீட்டர் சொல்கிறாங்க. இது பப்ளிக்லி அவைலபிள். நீங்கள் போயிட்டு தாராளமாக தேடி பார்க்கலாம். இதே மாதிரியே வந்து கேர் ரேட்டிங்கும் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் வந்து டின்னு கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட் டவுன்கிரேட் ஃப்ரம் BB+ ஸ்டேபிள், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து டிக்கு இறக்கிட்டாங்க. செபியோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். April 15, 2025 வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. ப்ளூ ஸ்மார்ட் இவி வெஹிக்கிள்ஸ் வந்து இனிமேட் வந்து ரன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவ் ஸ்டாப்டு. அந்த கடன் வாங்கின அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட 800 crores. ஆனால் அவங்க வாங்கின வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இது கணக்கு காட்டுற அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து கிட்டத்தட்ட 567 crores சம்திங் தான் சொல்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 260 கோடி எங்கே போச்சு? காலி. சரிங்களா? இது வந்து கடன் வாங்கின அமௌண்ட்டு. இதில் வந்து ஷேர் ப்ரைஸ் மேனிபுலேஷன் தனியாக இருக்குது. சரிங்களா? நிறைய இடத்துல வந்து பெரிய பெரிய ஓட்டைகள் இருக்குது. இந்த செபியோட நோட்டீஸில் பாருங்கள், 32nd பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. 71 crore வந்து IRED, அதாவது கவர்மெண்ட் ஏஜென்சி, இங்கேருந்து வந்து அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க்கில் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு உடனே 26 கோடி வந்து அவங்களோட இன்டர்னல் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. அவங்களுடைய பர்சனல் யூஸ்க்கு வந்து அவங்க இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சங்கதியெலாம் நம்ம வந்து மேலுக்கு நீங்கள் இங்கிருந்து இங்கே இந்த மாதிரி நகராதுங்க. அவன் என்ன பண்ணுவான்னா இங்கே ஒன்று வாங்குவான், அங்கிருந்து இங்கே போகும், இங்கிருந்து இங்கே வரும், திரும்ப அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே செலவாச்சு அப்படின்னு காட்டுவோம். இதோட ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்பயுமே காம்ப்ளிகேட்டடாக வச்சுருப்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எப்பயுமே ஸ்ட்ரக்சர் போச்சு அப்படின்னு சொன்னால் வந்து தெர் இஸ் சம் சார்ட் ஆஃப் அ ரிஸ்க். இதில் இவங்களுடைய ட்ரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஜென்சாலோட ட்ரஸ்ட் இருக்குங்க இல்லையா, அதுலேருந்து இந்த கோ ஆட்டோ பிரைவேட் லிமிடெட் அதுக்கு வந்து ஒரு 93 crore வந்து 2022 அனுப்பியிருக்காங்க. அவன் என்ன பண்ணுறான், அங்கிருந்து வந்து 50 கோடியை கேப்ரிட்ஜ் வெஞ்சர்ஸ், அங்கிருந்து பாருங்கள் சுற்றி DLFக்கு வந்திருக்கு. DLF பில்டிங் கட்டுறான். அவனுக்கு எங்கே போகுது அந்த 42 கோடியை வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அவன் வந்து ஒரு
ஒரு ஹை அண்ட் அப்பார்ட்மெண்ட் வந்து அவங்களுடைய சொந்த பேரில் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கும் கம்பெனிக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கள் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இருந்து பைசா வாங்கிட்டு நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செலவுக்காக அவன் வாங்கிக்கிறான். ஜென்ரலாக இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க எப்படி வந்து எடுப்பாங்க அப்படின்னு கேட்டால், ஜென்ரலாக டிவிடென்ஸ் வழியாக எடுப்பாங்க. டிவிடென்ஸே வந்து கொஞ்சம் கச்சாமச்சாம் போச்சுனாலே கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் வந்து நிறைய இந்த மெட்டல் கம்பெனிஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இஷ்டத்துக்கு ஜென்ரலாக ஜாஸ்தியான டிவிடெண்ட் கொடுப்பாங்க. வர சேல்ஸுக்கும் டிவிடெண்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது வந்து ஆக்சுவலாக லீகல், சார்ட் ஆஃப் லீகல், பட் வந்து அது எத்திக்கல் கிடையாது. ஆனால் இதில் பாருங்கள், இவன் டைரெக்டாகவே அடிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு தனியாக வந்து ஒரு 5 கோடிக்கு இந்த ஃபவுண்டர் இருக்கா இல்லையா, அவங்களோட அம்மாவோட நேமுக்கு வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஜென்சால் டு டிஎல்எஃப் லிமிடெட் பாருங்கள். ஜென்சால் ஐசிஐசி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெல்ரேன்னு ஒரு கம்பெனி போகுது. வெல்ரேலேருந்து திரும்ப அன்மோல் ஜக்கியோட பேருக்கு வருது. அங்கேருந்து ஜஸ்மீந்தர் கவுரோட அம்மாவுக்கு பேர் போகுது. அவங்க அம்மா கிட்ட இருந்து போயிட்டு டிஎல்எஃப்க்கு கொடுத்து இந்த ஹை அண்ட் அப்பார்ட்மெண்ட்டை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. இதே மாதிரியே இன்னொரு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரோட லிங்க் பாருங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லி. அந்த ட்ரஸ்ட் இருக்குங்களா, ட்ரஸ்ட்ல இருந்து 54 கோடி கோ ஆட்டோ பிரைவேட்டுங்கிறது இவங்களோட என்டிட்டிக்கு தான் போகுது. அங்கிருந்து வெல்ரேன் ஒரு சோலார் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் அங்கே போகுது. அங்கிருந்து 4 இடத்துக்கு உடையுது. 4 இடத்துக்கு எங்கே உடையுதுன்னா 5 கோடி மேட்ரிக்ஸ் கேஸ் ரெனியூபிள் எனர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகுது. ஜென்சால் இன்ஜினியரிங் இவங்களுடைய வெர்டிக்கல் அதிலே வந்து 29 கோடி. 3.9 கோடி வந்து பிரெசிண்டோ டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட்ங்கிற இடத்துக்கு போகுது. ஷேர்கான் லிமிடெட் ஆப்வியஸ்லி நம்மளோட பிளாட்ஃபார்ம் கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே போகுது. அவங்ககிட்ட வந்து ஒரு 1/2 கோடி போகுது. அந்த 1/2 கோடி அவன் என்ன பண்ணுறான்னா திரும்ப ஜென்சாலோட ஸ்டாக்கே வந்து வாங்குறான். ஜென்ரல் இந்த பிளாட்ஃபார்ம் கம்பெனிஸ்க்கு வந்து எங்கே ஃபண்டு போகுது, ஏன் வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறான், ஏன் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து உங்களுடைய ஹோம் பேஜில் தூக்கி போய் வைக்கிறான் அப்படிங்கிறது தயவுசெய்து பாருங்கள். எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே வந்து முட்டாளு. நீங்கள் வந்து ஆன் யோர் ஓன் யூ கேன் டூ. அவன் வந்து ஒரு 10 ஸ்டாக்கை கொடுப்பான், அந்த 10 ஸ்டாக் வாங்கிட்டோன்னா நமக்கு போதும். அந்த தாட் ப்ராசஸ்லாம் வந்து ஆகவே ஆகாது. தயவுசெய்து இதெல்லாம் வந்து ஒரு வாட்ச் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுவும் செபியோட லிஸ்ட்டில் இருக்குது. ஒரு 25 கோடிக்கு வந்து அன்அக்கௌண்டட் மணி. சரிங்களா? அன்அக்கௌண்டட் மணி அப்படின்னு சொன்னால் இது கம்பெனியோடைய வளர்ச்சிக்கு எதுவுமே கிடையாது. ஐசிஐ செக்யூரிட்டிக்கு இருக்குது. கோல்ஃப் செட் ஒரு 26 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. கோல்ஃப் செட்டுக்கும் ஈவிக்கும் என்னப்பா சம்பந்தம்? டைட்டன் கம்பெனியில் ஒரு 17 லட்சம் யூஸ் பண்ணுறாங்க. டைட்டன் கம்பெனிக்கு எதுக்கு ஈவி கம்பெனிக்கு. டிஎல்எஃப் இப்போ நம்ம பார்த்தோம். கேம்கோ சியூ ப்ரைவேட் ஸ்பா இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மேயோ டிசைன் இது ஏதோ ப்ராப்ளி ஏதாவது அப்பேரல் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக் மை ட்ரிப்பில் ஒரு 3 லட்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பர்சனல் போகிற வர்ற செலவு எல்லாமே கம்பெனி துட்டு தான். ஒரு எண்டில் இந்த செலவெல்லாம் பண்ணுறாங்க. இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்விட்டிலேருந்து வந்து துட்டு வந்து ரைஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து கேபக்ஸ்க்கு எங்களுக்கு வந்து பைசா பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஐரிடா கிட்ட வாங்குறோம், பிஎஃப்சி கிட்ட போய் வாங்குறோம். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 25 கோடி வந்து அதான் எங்கேயுமே வந்து லிங்கே இல்லை. ஒரு என்எஸ்சி அஃபிஷியல் போயிட்டு செக் பண்ணியிருக்காரு அந்த பிளான்ட்டில். போய் பார்த்தா 2-3 லேபர்ஸ் தான் இருக்காங்க. பெரிய பிளான்ட்டு, அது 2-3 லேபர்ஸ் தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு மாதத்துக்கும் வந்து 1.5 லட்ச ரூபா அதுக்கு செலவு அப்படிங்கிற மாதிரி வந்து அதையும் சும்மா கணக்கு கட்டி வச்சுருக்காங்க. இதில் வந்து எந்த மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி எதுவுமே அதில் நடக்கலை. ஸோ இது இப்போ வந்து ஒரு ஃபாரன்சிக் ஆடிட் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செபி சொல்லியிருக்கு. இன்னொரு 6 மாதத்துக்குள்ளார இது ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பைஜூஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, பைஜூஸ் பெரிய 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 ஃப்ராடா இல்லை ஜென்சான் பெரிய ஃப்ராடான்ற ஒரு பட்டிமன்றம் நடத்தலாம் போல் இருக்கு. இதாங்க இதில் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நெக்ஸ்ட் பெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தப்பு கிடையாது. அது ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோட ஒரு சின்ன பார்ட்டாக வச்சுக்கோங்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் பெஸ்ட் திங்லாம் உங்களால் நீங்கள் ஓரளவு பார்க்க முடியும். மார்க்கெட்டோட டைனமிக்ஸ் இப்போ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. நிறைய பேர் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஒரு வருஷத்துக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி எப்படி நகர்ந்துருக்குன்னு கவனிங்க. இறங்கும்போது இறங்குது. இது வந்து 10-12% இறங்குனா ஸ்மால் கேப்பு ஒரு 30% இருக்குது. மைக்ரோ கேப் பார்த்தீங்கன்னா 60% இறங்குது. ஸோ நீங்கள் அந்த 50லேருந்து திரும்ப அதோட பீக்குக்கு வரணும் அப்படின்னாலே நீங்கள் 100% நீங்கள் ரிட்டர்ன்ஸ் பண்ணணும். டபுள் பண்ணால் தான் நீங்கள் ஒரிஜினல் காஸ்ட்டுக்கே நீங்கள் வர முடியும். ஸோ போன ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மைக்ரோ கேப்பில் இல்லை ஸ்மால் கேப்பில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபண்ட்ஸ் ஒரு எண்டு நீங்கள் நம்மளாக எடுக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு வந்து அடி வாங்கும். மார்க்கெட் லீடர்ஸ் ஒரு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கு நீங்கள் கவனிங்க. ஜனவரி வரைக்கும் பெரிய லார்ஜ் கேப் அதோட மார்க்கெட்டோட லீடர்ஸ் பெருசாக நகரல.
ஓகேங்களா. ஆனால் கடைசியாக ஒரு 6 மாதம் 8 மாதத்தில் கவனிங்க, அந்தந்த செக்டரோட ஸ்ட்ராங் பிக் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அது வந்து தேவ் ஷோன் தேர் ஸ்ட்ரென்த். இப்போ லார்ஜ் கேப்போட எல்லாமே பாருங்க, இண்டிகோ ஏவியேஷனில் பெரிய ஆள், ஹெச்டிஎஃப்சி பேங்கிங்கில் வந்து பெரிய ஆள், ஐஷர் மோட்டார்ஸ் ஆப்வியஸ்லி ஆட்டோஸில் வந்து ஆட்டோமொபைலில் பெரிய ஆள், பாரதி ஏர்டெல் டெலிகாமில் வந்து ஹியூஜ். இவங்க எல்லாருமே ஆல் டைமில் ட்ரேட் ஆகிறாங்க. எவ்வளோ ஸ்மால் கேப் கம்பெனிஸ் இன்னும் வந்து 40% மைனஸ் இருக்குது, 50% மைனஸ் இருக்குது, 60% கீழே இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. 1 or 2 ஸ்டாக்ஸ் இருக்கலாம், ஆனால் அது ஏன் விழுந்திருக்கு, திரும்ப வந்து மேலே ஏறுமா, இப்போ போய் வாங்கலாமா, வெறுமனே வந்து மைண்ட்லெஸ் ஆவரேஜிங் வந்து பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இந்த 4 ஸ்டாக் இருக்கு இல்லைங்களா, அந்த 4 ஸ்டாக்கில் பார்ப்போம். இந்த வருஷம் அதாவது YTD ஜனவரி 1லேருந்து இப்போ வரைக்கும் வந்து எவ்வளோ நகர்ந்துருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட்டோட லீடர் என்ன பண்ணியிருக்கான், சோ கால்டு நெக்ஸ்ட் பிக்ஸ் திங் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பாருங்கள். இந்த வருஷம் HDFC 6% ஏறியிருக்கான், பந்தன் 1% கீழே, பாரதி ஏர்டெல் மார்க்கெட் லீடர் 17% ஏறியிருக்கான், வோடஃபோன் ஐடியா ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டாக் கடைசியாக ஒரு 5 வருஷமாக, அதாவது ட்ரேடர்ஸுக்கு. இதில் இன்வெஸ்டர்ஸும் உள்ளார இறங்குவாங்க, பிர்லா வந்து பயங்கரமாக காசு போடுறாருப்பா அப்படின்னு சொல்லி. அவன் -10. இண்டிகோ ஏவியேஷனில் பெரிய ஆள், அவன் 15% கிட்ட ஏறியிருக்கான் ஜனவரியிலிருந்து. ஸ்பைஸ் ஜெட்டு -11, ஐஷர் மோட்டார்ஸ் 16%, லார்ஜ் கேப்பில் 16% சிக்னிஃபிகண்ட். ஓலா எலக்ட்ரிக்கு இந்த வருஷம் இந்த ஜனவரியிலிருந்து மட்டுமே 41% இறங்கியிருக்கான். நீங்கள் இதே வந்து 12 month ரிட்டர்ன் அதுவும் பாருங்கள், அதாவது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா HDFC 27% நகராதுன்னு சொன்ன ஒரு ஸ்டாக்கு, பந்தன் 10% கீழே, பாரதி ஏர்டெல் 50% கிட்டே இருக்காங்க. இவ்வளோ கலைவரத்துக்கும் வந்து போன வருஷத்துக்கு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 100 ரூபா போட்டிங்க 150 ரூபா கிட்டத்தட்ட. இப்போ வோடஃபோன் 100 ரூபா போட்டிருந்தீங்கன்னா இப்போ எவ்வளவு, 55 ரூபா. இண்டிகா பாருங்கள், அதே 50% இருக்கும் கிட்டத்தட்ட. ஸ்பைஸ் ஜெட் 20, ஐஷர் மோட்டார்ஸ் 30 ஒரு வருஷத்தில், ஓலா எலக்ட்ரிக் 34. இதுதாங்க மார்க்கெட்டோட டைனமிக்ஸ். எப்பயுமே இதுதான். ரொம்ப வந்து போரிங் சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் நிறைய பேர் குதிச்சுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போடுறா, அது இதுக்கு அடுத்த பெரிய விஷயத்த பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார இறங்குவாங்க. அடுத்து HDFC அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது தெரியுங்களா. கிட்டத்தட்ட கடைசியாக 10 வருஷத்தில் வந்து HDFC மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு பந்தன், RBL, IDFC, எஸ் பேங்க்கு, சின்ன இந்த லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு எல்லாத்தையுமே வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அடுத்து HDFC வந்து கண்ணி கட்டின தூரம் வரைக்கும் இல்லை. எஸ்பெஷலி பேங்கிங் பொறுத்த வரைக்கும் வந்து டாப் 3-4 கம்பெனிஸ் தவிர வந்து கீழே இறங்காதீங்கன்றதான் நான் எல்லாருக்குமே சொல்கிறது. HDFC, ICICI, கோட்டக், SBI, அவ்வளோதான். இது நீங்கள் 4 தவிர நீங்கள் கீழே எங்கே இறங்குனீங்க அப்படின்னாலுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இறங்காதீங்க அப்படிங்கிறது தான் லெண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டஃப். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் HUL அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கு. ஆனால் HULோட அந்த 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 பிராண்டோட வெயிட்டேஜ்க்கு வந்து ஈக்குவலிட்டி யாருமே கிடையாது. இதே மாதிரி தான் பதஞ்சலி வந்தான், இனிமேல் கோல்கேட் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க. பதஞ்சலி இப்போ யாராவது வாங்குறாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னும் கோல்கேட் தாங்க, கோல்கேட்டு, தாபர், HUL, அதே ஒரு 3-4 FMCG கம்பெனிஸ் தான். சின்ன கம்பெனிஸ் வரலாம் போகலாம், 100%, 200% திடீர்னு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கணும், அதோட பேப்பர்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஸ்க்ரீனர் மட்டும் பத்தாது, பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுங்கிறத வந்து கவனிங்க. மார்க்கெட்டை வந்து அவன் எப்படி வந்து கேப்சர் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அதுக்கேற்றபடி அவன் ஸ்டெப்ஸ் எடுக்கிறான்ன்றது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். கடைசி ஒரு 4-5 வருஷத்தில் வந்து கோவிடோட பேஸ் வந்து ரொம்ப அடிச்சுதுங்க. முக்கியமான விஷயம் அதுதான். கோவிடில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்தது, சரிங்களா. கீழே விழும்போது வந்து பெரிய கம்பெனிஸும் கீழே விழ தான் செய்யும், சின்ன கம்பெனிஸும் கீழே விழும். ஆனால் அங்கேருந்து திரும்ப வந்து க்ரோத் வந்து நடக்கும்போது எல்லாமே லோ பேஸ், சரிங்களா. லோ பேஸ்லேருந்து மேலே ஏறும்போது வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நல்லா கொடுத்த அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்த அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். சிலது பேப்பர்லையும் சிலது ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் வந்து நோ சொல்லவே சொல்லலை. மிட் கேப்பு, ஸ்மால் கேப் எல்லாமே வந்து அந்த பேஸ்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மேலே ஏறி இருக்குது. லார்ஜ் கேப் கொஞ்சம் கம்மியாக ஏறி இருக்குது. ஸ்மால் கேப்ஸ் அண்ட் மிட் கேப்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏறி இருக்குது. சிலது அதோட ஃபண்டமெண்டல் படி வந்து ஏறி இருக்குது. அதில் வந்து எல்லாருமே வந்து நான் நோ சொல்லவே சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே பேஸ் ஹியூஜ் ஆனதுக்கப்புறமா இங்கேருந்து வந்து மார்க்கெட் லீடர் நகர்வானா, இல்லை வந்து சின்ன கம்பெனிஸ் வந்து மார்க்கெட் லீடரை தோக்கடிச்சிட்டு வந்து மேலே ஏறுவானா அப்படிங்கிறது எனிபடிஸ் கேஸ்.
சரிங்க. ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு கொடுத்த டேட்டா அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். இது மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஹெல்ப் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃபார்வர்ட். தேங்க்யூ. குட் பாய்.